ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரூம்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஐயோ, இவரோட ஜட்டியோட இருக்கார். ஓகே, போகலாம் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. எவ்வளோ யா விச் ஏரியா? பீம்தால். ஓகே, கூகுள் யா ஹல்துவானியில் தான் இருக்கும் இப்போ நம்ம. ஏன் மேம்? ஏதோ சொன்னாங்க மேம், வேறு சரியாக தெரில. அவர் தாங்க ரூம் ஓனர். ஹல்துவானிலேருந்து கிளம்பி வச்சு எங்கே போக போகிறோன்னா, இங்கே வந்து 9 லேக் இருக்குது இங்கே ஹல்துவானியில் கிட்ட. என்னென்ன லேக்னா, பீம்தால் லேக் இருக்குது, அப்புறம் இன்னொன்று தான் சொன்னாங்களே, சாத்தால் லேக்னு ஒன்று இருக்குது, பரிதால்னு ஒரு லேக் ஒன்று இருக்குது. செக் அவுட் டைம் ஹீ நோட். ஓகே மேம், பாய். ஐயோ, முன்னாடி கிளைமேட் வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து 9 லேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே 9 லேக் இருக்குது. ஹல்துவான். ஐயோ, என்னடா இது, ஹல்துவினால் அந்த 9 லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அந்த சாத்தால் லேக்கு பார்த்திங்கன்னா 7 லேக்குன்னு சொல்லுவாங்களாம்மா. அது ஒரே இதுலேயே 7 லேக் ஒரு ஸ்பாட்லேயும் ஒன்று இருக்காமா. அது இல்லாமல் பீம்தால், அப்புறம் நந்தியல் லேக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. இது நம்மளோட லடாக் ரைடில் எத்தனாவது எபிசோடுன்னு வேறு மறந்து போச்சே. 4வது எபிசோடா 5வது நாளா? ஓகே, அது வேறு மறந்துடுச்சுங்க. நான் அப்புறம் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன். முதல்ல பைக் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விடணும், ஆயில் சர்வீஸ் விடணும். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. எங்கே அப்புறம் மாற்றுறது? எங்கே போகிறதுனே தெரியலையே. ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு தாங்க அந்த லேக்குக்கிட்டலாம் போகணும். எட்டாவது கேட்போம்மா. ப்ரோ, மெக்கானிக் ஷாப் காடி மெக்கானிக் ஷாப். ஆட, இவருக்கு வேறு புரிய மாட்டேங்குது. காடி मैकेनिक शॉप स्ट्रेट ओके ओ முன்னாடி தான் இங்கே இருக்குன்றாரு. சரி தான் பார்ப்போம். பயங்கரமாக காத்தடிக்குதுங்க ஹல்துவைனால். ஏன் ப்ரோ, முன்னாடி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி எங்கேயாவது இருக்கா பார்ப்போம் ப்ரோ. முன்னாடி எங்கேயாவது இருக்கா பார்ப்போம். ஓகேங்க, இதெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த லேக்குக்கெல்லாம் இங்கே ஒரு 35 25 அந்தமாரி டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணும். சரியாக மாட்டணும்னு நினைக்கிறேங்க. பயங்கரமாக காற்றடிக்குது. காலையில் நேரமாக கிளம்பி வந்துருக்கணும். இப்போ 12:20 கிளம்புறோம். பிபின், இங்கே ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம 50 ரூபா தான் நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ சேஞ்ச் ஆயில் ஃபில்டர் 2 பைக் ஆயில் சேஞ்ச் ஆயில் ஃபில்டர். ஓகேங்க, இங்கே தான் ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ப்ளாக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாதா? பிபின், கலரே ஒரு மாதிரியாக இருக்குங்க ஆயிலுங்க, பாருங்களேன். ஃபுல்லாக இதாகிடுச்சு. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சரியாக மாட்டணும். பேசாமல் ரூம்லேயே இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். மழை வேறு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த லேக் போகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆயில் சேஞ்ச் பண்ணணுங்க. மழை தான் வருது. முன்னாடி பாருங்கள், கிளைமேட் வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் கேதார்நாத்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் போனோம்னா சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வந்திருக்க டைம் தாங்க தப்பு. ஆகஸ்ட் 15க்கு மேலே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி லடாக் போயிட்டு திரும்ப கேதார்நாத் வரலாமா இல்லை என்னன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. என்ன ப்ரோ யோசிச்சுட்ருக்காரு? ஐடியா வந்து பார்த்தீங்கன்னாங்க சரியாக சொல்லிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நெவர் எவர் கிவ் அப். வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும். ஒரு கோல் தெரியல மாட்டோம்.
ஓகேங்க, அவ்வளோதான். ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேங்க. பிபின் இங்கேயே பார்த்தீங்கன்னா சமோசா சொல்லிட்டோம். சமோசா பார்த்ததுக்கப்புறம் தான் சாவல் பார்த்தோம். அதாவது சாவல்னால் சாப்பாடு தான். இங்கேயே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். கடையை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இவர் தான் நமக்கு சர்வ் பண்ணுறாரு. மழை நிற்கிற மாதிரி தெரியலைங்க, அதனால் இங்கே பக்கத்துலேயே அங்கே பாருங்க, நம்ம பைக் அங்கே தான் இருக்குது. அதோ அங்கே தான் நிற்கிது. சரி, அங்கேயே விட்டுட்டு சரி சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். மீதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெயின் லைட்லாம் போட்டு மோட்டோ விலாக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சாரி, மோட்டோ விலாக்குங்கிற ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே பையா, பாய். 150 ரூபா வாங்கிட்டாருங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணால் 50, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணால் அது ஒரு 50ஆமா. 100 ரூபா கேட்டார். இல்லை, நாங்கள் 150 ரூபா தான் தருவோம்னு சொல்லிட்டு 150 ரூபா கொடுத்துட்டோம். எவ்வளோ நேரம் மோட்டோ விலாக் பண்ண முடியும்னு தெரியலைங்க. ஏன்னா ஃபுல்லாக மழை வந்திருக்கு. திரும்பவும் மழை வரும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விலாக் பண்ண வேண்டியதான். ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஓடினா தான் ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எதுவும் தெரியாது. நம்ம வந்து தடவை பார்த்திங்கன்னா 6500 கிலோமீட்டர் ஓட்டிட்டோங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணி 6500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இப்போ திரும்பவும் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். என்னங்க இந்த அல்துவானியில் கசாமுசான வண்டி ஓட்டுறாங்க. அங்கங்கே நிப்பாட்டி டிராஃபிக் ஜாம் பண்ணிடுறாங்க. அதுவும் வழி இருந்தாலும் போக மாட்டேங்கிறாங்கங்க. மழை வேறு இப்படியே வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதானே. ஆனால் அங்கே பாருங்களேன், இந்த மழையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக மழை காலத்தில் வந்து மாட்டிக்கிட்டோங்க நாங்கள். ஆகஸ்ட்லாம் முடிஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பெட்ரோல் அடிப்போமா? பெட்ரோல் இருக்கா என்ன தெரியலையே. இருக்கு. நம்மக்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குது. எப்படியும் ஒரு 800 ரூபாய்க்கு தான் பிடிப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ₹99 ஸ்பீடு. நார்மல் வந்து 92 ரூபா தானா? பரவாயில்லையே பெட்ரோல் ப்ரைஸ்லாம் இங்கே. ஓகேங்க, 92 ரூபா 71 காசு பெட்ரோல் 1 லிட்டர். இங்கே எவ்வளோ பரவாயில்ல. இங்கே பாருங்கள் பிபின், டேங்க் ஃபுல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல காசு. டேங்க் ஓப்பன். டேங்க் ஓப்பன் பண்ணணுமா? எதுக்கு? ப்ரோ, திஸ் காடி 1000. ஓகே, அதில் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எனக்கு 800 ரூபாய்க்குன்னு சொல்லணும். அவர் கண்டினியூ அடிப்பார்ட்டுருக்கு. ஆட அப்படி அடிக்க மாட்டாங்களாட்டிருக்கு. இதில் எவ்வளோ நான் எப்படி கணக்கு போடுறது? சரி, வீடியோ பார்த்தா தான் தெரியும். பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். பையா 20 ஓகே. 20 30 1730. ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட். ஆடா பாவி, 730 ரூபாய்க்கு தான் பிடிச்சியா? ஆல்ரெடி பெட்ரோல் வச்சுருக்கேன் நான். பாக்கி ரிட்டனா? ரிட்டன் மெசேஜ் எப்போ வருது? ஃபுல்டு 1730. மீதி பேலன்ஸ் பேக் விச் டைம்? 24 hours. பிடிக்கல. நோ கிவ் கேஷ். நோ ரிட்டன் அக்கவுண்ட். In account? Sure.
சரி ஓகேங்க, ஏதோ வந்துருன்னு சொல்கிறாரு, நம்பி போவோம். இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக 86,300 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பார்ப்போம். இப்போ தான் நம்ம ஆயிலும் மாற்றிருக்கோம். அதே மாதிரி வேறு என்ன ஏதோன்னு சொல்லணும்னு நினச்சேனே. மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம்ல நம்ம. பெரிலி ஐயோ, இவர் மேப் பார்த்தே கரெக்டாக போக மாட்டேங்கிறாரு. பேசாமல் நாமளே மேப் போட்டுருவோமா? பீம்டல் இந்தாண்ட தான் இருக்குது லேக். அங்கே பாருங்கள், மேலே ஒரு சிட்டி ஒன்று இருக்குது பயங்கரமாக. இது என்னப்பா, ஸ்டீல் பிரிட்ஜா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் ஏறும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் கவர் பண்ணுவோம் ஜாலியாக. என்ன இந்த கேதார்நாத் போக முடியாதது தான் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளட்டு. நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோமே, அவர்கிட்டே அந்த அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே தான் இருக்காராம்மா. அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டோம், இங்கெல்லாம் வராதிங்க, ஃப்ளட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. 300 பேர் செத்துருக்காங்களாங்க. 300-400 பேர் பக்கமாக செத்துருக்காங்க. ஆனால் அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விடலை. அவங்க மேலே எல்லோரும் ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை மட்டும் இந்த கேதார்நாத்லேருந்து யாருமே வெளியே விடலை. அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறதே டேஞ்சரு. என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் போயிட்டு சண்டிகர்லேருந்து அப்படியே லே லடாக் அடிச்சிடலான்ட்டு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்னது ஹல்துவானியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அநேகமாக நம்ம நாளைக்கு ஈவினிங் தாங்க சண்டிகர் போய்டுவோம்னு நினைக்கிறேன். செம்ம லேட் பண்ணுறோம் ட்ரிப்பு நாங்கள். ஓகே விடுங்க, பரவாயில்ல. வந்ததுக்கு ஏதோ ஒன்று பார்க்கணும்ல. பொறுமையாக ஏதோ ஒன்று லேக்கு, அதுவும் 9 லேக் இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. ஆனால் மழை வந்தால் தாங்க பார்க்க முடியாது. மழை வந்தால் நான் பார்ப்பேன், உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. பீம்டல் லேக் நேராவா? பீம்டல் கேம்ப் அங்கே அந்த சைடு இருக்குது. ஐயோ, லேக் எங்கே இருக்குன்னே தெரியலையே ப்ரோ. பீம்டல் எங்கே ப்ரோ இருக்குது ப்ரோ? பீம்டல் லேக் தானே போட்டிருக்கீங்க? எது போட்டிருக்காருன்னு தெரியலைங்க. ஓகேங்க, நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுவோம். ஓகே பிபின், நம்ம ஆளை தூக்கி எங்கள் மாட்டி வச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டு ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கலாம். அந்த பீம்டல் லேக்குக்கு போவோம். கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன் அந்த பீம்டல் லேக்குக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா வெறும் 16 கிலோமீட்டர் தான். இது வழியாக போவோம் அழகா. இங்கே பாருங்கள் இப்போ இங்கே நிறையா லேண்ட்ஸ்லைட்லாம் வந்திருக்கு மாட்டிருக்கு. அல்மோரா, பீம்டல், பஞ்சிஸ்பர். வாவ், செமையாக இருக்குது பாருங்களேன். வாவ், அது ரிவர் என்ன ஃபாஸ்ட்டாக வருது. இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. நீங்கள் இங்கே யாராவது ஹல்துவானி வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு சொல்கிறேன். 9 லேக் இருக்கான் இங்கே உத்தரகாண்டில் ஹல்துவானி கிட்ட. வாவ், இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. என்னம்மா காற்றடிக்குது, நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. அப்படியே ஜாலியாக ஃபீல் பண்ணி நாங்கள் பாட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. எப்படியோ இதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சண்டிகர் போகிறதுக்கான வழியை பார்க்கணும். அதாவது வழினா ஒரு கொஞ்சம் தூரமாவது ரீச் ஆகணும். நாளைக்கு சண்டிகர்லாம் கண்டிப்பாக ரீச் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து போகணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். கேதார்நாத் தான் போக முடியல. அதனால தாங்க இங்கே இருக்க ஸ்பாட்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். இல்லைன்னா இன்றைக்கே சண்டிகரே போயிருப்போம். ஆயில் மாற்றுறதுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக பண்ணலாம். இந்த இடத்துல அந்த வியூ தெரியுமான்னு பார்த்தேன், தெரியலைங்க. இங்கே தெரியுதா? இங்கே ஏதோ கொஞ்சம் தெரியுது, ஆனால் ஃபுல்லாக தெரியல. இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா போங்க, நீங்களே போங்கப்பா, நான் பின்னாடியே வரேன். அங்கே பாருங்கள் மேலெலாம் எப்படி மிஸ்ட்டுன்ட்டு. மிஸ்ட் இல்லை, க்ளவுட். அது க்ளவுடுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு வியூ தெரியுது, நான் காட்டுறேன் பாருங்க. இது நம்ம வந்த வியூ. அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. பா, ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க. யா,
அழகாக இருக்குல்ல, அந்த வியூ தாங்க ரொம்ப நேரமாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் கரெக்டான டைம் வந்தது, அதுதான் காமிச்சிட்டேன். அப்பா இங்கே மலையெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நல்ல வேலை இந்த பிளேஸ்க்கெலாம் வந்தோம், மிஸ் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்துடுச்சு. எதுக்கு ஜேஜேபி நிற்கிது? ஒருவேளை லேண்ட்ஸ்லைட்லாம் வந்தால் கிளியர் பண்ணுறதுக்காக இருக்கும். வண்டி வேறு அடைச்சி ஏறுதுங்க, என்னன்னே தெரியல. அநேகமாக வண்டி ஃபுல்லாக இன்ஜின்லாம் பிரித்து கேஸ் கட்லாம் செக் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்ஜினே ஃபுல்லாக பிரித்து வேலை செய்யலான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே மேலே தான் இருக்குது. அதுவும் 2, 3, 4 கிலோமீட்டருக்குள்ளே. பீம்டல், இதுதான் பீம்டலா? ஆடா ஆமாம், இதுதாங்க பீம்டல். இங்கேருந்து லேக் பக்கம்தான். இருங்க லேக் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சார் ஓ இங்கே தான் இருக்கா? அவ்வளோதாங்க, பீம்டல் லேக் வந்துட்டோம். பா பச்சை பசேர்னு இருக்குப்பா. இங்கே மொத்தம் 9 லேக்கில் ஃபஸ்ட்டு லேக்கை பார்த்துருக்கோம். மீதி லேக்கெலாம் எங்கே இருக்குன்னு தெரில. வாவ் பா செமையாக இருக்குங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இங்கே கூட கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போல மாட்டிருக்கு. விபின் இதாங்க அந்த பீம்டல் லேக் அப்படிங்கிறது. பயங்கரமாக இருக்குல்ல? நான் பொறுமையாக காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. பிப்பின் இங்கே தான் இருக்கான். இன்னும் அடுத்து சாட்டல் லேக்குன்னு ஒன்று இருக்குது, அங்கே போகணும். அங்கே தான் 7 லேக் ஒரே இடத்துல இருக்குது, அங்கே போகலாம் அடுத்து. அவ்வளோதாங்க, இந்த பீம்டல் லேக்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து சாட்டல் லேக்குன்னு போக போகிறோன்னு. என்னங்க கீழே போட்டில் தண்ணி ஊற்றி விளாண்டுட்டுருக்கான், அங்கே பாருங்கள். போட் ஃபுல்லாக தண்ணி, அது மொண்டு ஊற்றிட்டுருக்காப்புல. ஓகே வாங்க நம்ம சாட்டல் லேக் போவோம். பீம்டல், இதுதான் பீம்டல் சிட்டி லேக் எல்லாமே இதுதான். மேப்பு இங்கேருந்து 7.5 கிலோமீட்டர் தாங்க அந்த சாட்டல் லேக் அப்படிங்கிறது. அதுவும் போய் பார்ப்போம், எல்லா லேக்கையும் சுற்றி பார்த்துட்டு போவோம். இங்கே வேறு நிறையா டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க. அங்கே பாருங்கள் மேலே மலை எப்படி இருக்குன்ட்டு. அந்த மலை மேலெலாம் வீடு கட்டி வச்சுருக்காங்கப்பாங்க. இந்த சாட்டல் லேக்கு எப்படி அந்த 7 லேக்கை கண்டுபிடிக்கிறதுதான் எனக்கு தெரியல. ஒருத்தருக்கும் தனித்தனியாக பேர் இருக்குமா, இல்லை நாமளே தான் ஏதாவது ஒரு பேர் வச்சு நாமளே வச்சுக்க வேண்டியதான். பேசாமல் போய் பேர் போட்டிருந்தா ஓகே, ஈஸியாக இருக்கும். ரோடே மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் சைடில், இது தண்ணியாக சாக்கடையான்னு தெரியலைங்க. நல்லா நீட்டாக தான் இருக்குது, தண்ணி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் சாக்கடையாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. மேபி இருக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்லலாம் எக்ஸ் மார்க் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குங்க. அங்கங்கே தண்ணி நிற்கிது, ரோடு மோசமாக இருக்குது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது கடையில் தான் இருக்கா? ஐயோ ரோடு மோசமாக இருக்குது. வாவ் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஐயோ இது எவ்வளோ ஆள் இருக்குன்னு தெரியலையே. சேடில் பேக் நினைஞ்சு போயிடுமே. கம்மியாலம் தான். எப்படியா போகுதுங்க இந்த ரோடு. இங்கே பாருங்க, ஆனால் அழகாக இருக்குல்ல. வாவ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக கோப்ரோவில் பார்க்க செம்ம அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் செம்ம க்ரீனாக இருக்குது.
இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 3.5 கிலோமீட்டர் இருக்குது. 3.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த லேக் கீழே தெரியுதுங்க, க்ரீன் கலரில். சாட்டல் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. நேராக போனோம்னா சாட்டல் வியூ பாயிண்ட்டு. இருங்க, வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். ஏதாவது வியூ தெரியுதா? என்ன ப்ரோ? விடுங்க ப்ரோ, கீழே லேக் கிட்ட போயிடுவோமா? அவ்வளோதாங்க, சாட்டல் லேக் வந்துட்டோம். ஆனால் இங்கே யாருமே இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லை. ரோடே பாருங்கள், எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. இங்கே யாரும் கீழே மோஸ்ட்லி வரமாட்டாங்களாட்டிருக்கு. ஆனால் வண்டி மட்டும் 1 2ன்னு கிடக்கு. ஏன் பையா ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இதாங்க அந்த சாட்டல் லேக். இந்தாண்ட வியூ இல்லை, ஆனால் அந்தாண்ட தான் வியூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சர். ஓ, போட்டு வேணுமான்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, வேண்டாம் எங்களுக்கு. இதுதான்ப்பா சாட்டல் லேக். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நந்தியால் லேக் போகணும். இடம் நல்லா இருக்கணும். ஆனால் மக்கள் இங்கே கம்மியாக தான் இருக்காங்கப்பா. ஓ, கீழே இருந்து ஃபோட்டோ எடுக்கலாமா? என்ன ப்ரோ, சாயா? விபின், இது வந்து சாத்தல் லேக்கா? நான் சாட்டல்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் அந்த லேக். இங்கே பேராகிளைடிங்லாம் இருக்க மாதிரி போட்டிருக்கு. பேராகிளைடிங்லாம் இருக்காங்க. என்னன்னு தெரில, ஆனால் லேக் இது நல்லா தாங்க இருக்குது. ப்ரோ, நெக்ஸ்ட்டு நந்தியால் லேக்கா? 22 किलोमीटर भाई 22 की में ऊपर इस द ஓகேங்க. இன்னொன்று நந்தியால் லேக், அது ஒன்று போகணும். அது எங்கே இருக்குன்னு தெரில, அதுவும் பார்ப்போம். டீ குடிச்சிட்டு மீதெல்லாம் மோட்டோ லெவலில் கண்டினியூ பண்ணுறேங்கண்ணா. அடுத்து நந்தியால் லேக், அங்கே தான் போயணும், வேறு வழி இல்லைங்க. ஓகே பையா, பாய். வந்த வழியாகவே தான் திரும்ப போகணும். நந்தியால் போயிட்டு நந்தியாலேருந்து நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ பண்ணுவோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. இன்றைக்கி என்னன்னே தெரிலங்க, ஒரு மாதிரியாகவே இருக்குது. நம்ம கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி இருந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது? நேபாள் போகலான்னு பார்த்தோம், போக முடியல. சரி, கேதார்நாத் போகலாமான்னு பார்த்தோம், அதுவும் போக முடியல. இப்போ லடாக் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம், அது என்ன ஆக போதோ தெரியல. ஸோ கடவுளே, இந்த ட்ரிப்புக்காக எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் எல்லா காசும் வேஸ்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல். டக்குன்னு வியூ நல்லா இருந்துச்சேன்னு ஆன் பண்ணேன், அதுக்குள்ளே இந்த வீடெல்லாம் கொஞ்சம் மறைச்சிருச்சுங்க. இப்போ தெரியுது பாருங்கள், அங்கே பாருங்க முன்னாடிலாம் எப்படி வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னு. அழகாக இருக்குல்ல? கீழே ஏதோ கேரி பேக்லாம் போட்டு கவர் கட்டி வச்சுருக்காங்கப்பா. ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே 4:15. நாங்கள் எப்படியும் கீழே இறங்குறதுக்கே டைம் ஆகிட மாட்டிருக்கே. சரி, பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு போக வேண்டியதான். பாபா பிபின், சரியான கடுப்பாகுது. என்னடா இங்கே ஏதோ செக்கிங்கா? எல்லா இடத்துலையும் லேண்ட்ஸ்லைடு அது இதுன்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இங்கே போலீஸ் செக்கிங் வேறு. लाइसेंस कहाँ से आए आप लोग? आई एम फ्रॉम तमिलनाडु. बाइक से ही? बाइक या
राइडिंग के लिए आए हैं? या राइडिंग. कहाँ से आए हुई है? तमिलनाडु तमिलनाडु. तमिलनाडु में? हाँ. तमिलनाडु से ना? या. दो. ஓகே. நம்மளெல்லாம் அசால்ட்டாக விட்டுருவாங்க. कितने किलोमीटर चलेगी बाइक? या. कितने किलोमीटर चला दी? Tamil Nadu here. It like 4,000 cross 4,000 5,000 near. First we go to Nepal border, Darjeeling, and return to Leh Ladakh. YouTube चैनल का है? White Pippin. वाइट Okay sir. Okay. Nice to meet you. bro வண்டி சாயுது बाइक कितने वो है सब्सक्राइबर? 12,500. 2000? 12,500. 12,000? या. 12,000 सब्सक्राइबर है. 12,000 इसके 1.8 million. 1.8 मिलियन. वहाँ चले जाए मैडम. बात भाई ये 24 आवर्स ओपन. या. 24 आवर्स ओपन. No. I can take video on. Sometimes it's off. It's now on. You are recording. अच्छा. Your face is there. एक वीडियो मेरी इंस्टा पे भेज देना मुझे. Insta. Okay. Nice to meet you. Bye. ஓகே பிபின், இங்கே வந்து நம்மளெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, லைசன்ஸ் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஓகே பாய். ஓகே பிபின், கிளம்பும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. எங்கே போனாலும் பிரச்சனை. லே லடாக் போகலான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மணாலிலாம் ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஸோ இப்போ வந்ததே வேஸ்ட்டாக. நேபாளுக்குள்ளே போயிருந்தோம்னா எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு நேபாளுக்குள்ளே போயிருந்தோம்னா நாங்கள் நேபாள் முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ளே இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகியிருந்திருக்கோம். ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது, போவோம். இங்கே பாருங்க, பயங்கரமாக மிஸ்ட்டுங்க. எவ்வளோ மிஸ்ட்டு இருக்குன்னு பாருங்களேன். கிளைமேட்டே செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க இடம். பேசாமல் இங்கேயே ரூம் எடுத்துருவோமா, கீழே போய் ஹீட்டாக இருக்கிறதுக்கு. இங்கேருந்து என்னங்க நாங்கள் ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டுவோம், கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கி ரூம் எடுக்கணும். அதுக்கு இங்கேயே ரூம் எடுத்துகிட்டு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு போகலாமா? காலையில் நேரமாக எழுந்திரிக்க மாட்டேங்கிறோமா, அதுதானே பெரிய பிரச்சனை. இல்லைன்னா கூட போயிடலாம். சரி பார்ப்போம், முதல்ல நந்தியல் போவோம், முடிவு பண்ணுவோம். அங்கே போயிட்டு நந்தியலுக்குன்னு என்ன ஒரு 9 கிலோமீட்டர் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிவு பண்ணணுமா? ஓகே. நல்லா இருக்கு. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்லாம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு கட்டா இதில் எது நந்தியல்? ஓ, இப்படி தான் போகணும். நந்தியல் இப்படி தான் நந்தியல் போகணும். நம்ம ஆனால் கீழே இறங்கணுன்னா இந்த வழியாக போகணுன்னு நினைக்கிறேங்க. இதோ இங்கே ஒரு வழி போகுது பாருங்கள். ஆனால் எல்லாம் ஒன்று தான், அதிகமாகலாம் தூரம் வராது, கொஞ்சம் தூரம் வரும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஏதோ வானத்தில் பறந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்துருச்சு. நைட் ஆக இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்க மாட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அங்கங்கே ஹாட்டு நந்தியால்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா? ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு வேளை 10 ரூபா கொடுத்தா தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிம்பாங்களோ? பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. இங்கே கிளைமேட் நல்லா இருக்கு. பேசாமல் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி கொஞ்சம் இருக்கிற ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிவிட்டு போவோமா? நானும் அதான் யோசிக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்கண்ணா, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நம்ம எவ்வளோ சோகமாக இருந்தாலும் இந்த மாதிரி கிளைமேட்டில் பைக்கை ஓட்டிக்கிட்டு அப்படியே போகும்போது லைட்டாக கொஞ்சமாக குறையுது. இன்னும் 7 கிலோமீட்டர் தான் இருக்குது நந்தியலுக்கு. அது வரைக்கும் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம் மாட்டிருக்கே, நல்லா இருக்குது.
ஊட்டி மாதிரியே இருக்குங்க இப்போ கரெக்டாக. ஊட்டியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இந்த மலை டக்குன்னு நல்லா இருந்துச்சுங்க, அதனால தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சேன். என்ன இந்த ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறதுல எதுனா தெரியுமாங்க பிரச்சனை? இந்த மாதிரிலாம் இருந்தால் ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் ஏதாவது ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம டார்கெட் வச்சு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டவே முடியாது, பயங்கரமாக கடுப்பாகும் நமக்கு. ஆனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டலாம், ஜாலியாக தான் இருக்கும். என்ன நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம், அதாவது ஒரு ஹைவேஸில் ஒரு 100 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு 3 மணி நேரமாவது ஆகும் கன்ஃபார்ம். பெரிய வாட்டர் கிராசிங். ஏன் நிச்சயஸ் ப்ரோ அங்கே போய் நிற்கிறாரு? பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணலாம், ஆனால் விட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வண்டி காலி ஆகிடுமே. சரி, முன்னாடி விட்டோம்னா ஷூ வேறு நினையும், அது இல்லாமல். சரி இருங்க பார்ப்போம், நினச்சி பார்ப்போம் வண்டியை. பிபின் அவ்வளோதாங்க. இங்கே வேறு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நந்தியாலுக்கு என்ன ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பேசாமல் நந்தியால் தான் போய் ஸ்டே பண்ணணும். ஓகேங்க, பேக்கும் கேமரா எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். தண்ணி ஆனால் சூப்பராக வந்துட்டுருக்குங்க, அழகாக இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான், நம்ம ரூம் போவோம். மழை ஒன்றும் பெருசாக வரல. சரி, பெருசாக வந்தால் கழட்டி நிப்பாட்டிடுவோம். டாப் பாக்ஸ் எப்போ உடஞ்சிக்கிட்டு விழ போதோ தெரில. ஓகேங்க, வாங்க போவோம். வண்டி கொஞ்சம் கழுவிடுவோமா? கழுவிடலாம், இருங்க. சரியான தண்ணி. ஐயோ, மேலே நினச்சி விட்டாருங்க. ஓகேங்க, வண்டி ஏதோ கொஞ்சம் கழுவு பார்ப்போம். கழுவிட்டு கிளம்பலாம், டைம் வேறு ஆயிடுச்சு. கொடுங்க ப்ரோ, கொடுங்க கொடுங்க, கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க. பிப்பின்னு குளிச்சுக்கோ. ஐயோ, ஏன்னா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. ப்ரோ கொஞ்சம் ஓகே பிபின், இந்த ஃபால்ஸ்லேருந்து கிளம்புவோம். இது ஒரு குட்டி ஃபால்ஸ், அழகான ஃபால்ஸ். ஆனால் மேலே போய் ரூம் பார்க்கணும். மழை வருதுங்க இங்கே, ஆனால் நல்லா இருந்தது. இது ரெக்கார்ட் ஆகுறான்னு வேறு தெரியலையே. டாப் பாக்ஸில் வேறு வெயிட் ஏற்றிட்டேங்க பயங்கரமாக, மழை வருது அப்படிங்கிறதுனால. ஹில் ஸ்டேஷனுக்கு இந்த மலையெல்லாம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதாவது இந்த மலையை இன்னும் அழகாக காட்டுறதுக்கு மலை ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னடா சேரா ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து போகணும். பயங்கரமாக இருக்குது. அங்கே தான் கரெக்டாக சன்செட் வேறு ஆகுது. என்ன ப்ரோ, சிட்டி பெருசு தான் நந்தியால். பார்க்கலாமா? சரிங்க, பார்க்குறேன். ஃபுல்லாக மழை பெஞ்சு கேமராவில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க பிபின் எப்படி இருக்குன்ட்டு முன்னாடி. ஐயோ, ஜேஜேபி வருது முன்னாடி. கரெக்டாக
சன்செட் ஆக போதா, அதனால் இந்த வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம், அந்த ஹோட்டல் தான் போக போகிறோம். இப்போ நல்லா இருந்தால் எடுத்துப்போம், இல்லைன்னா இன்னொரு ஹோட்டல் இருக்குது அதையும் பார்ப்போம். செமையாக இருக்குப்பா. பாடி அம்மாடி அம்மோ, இங்கே பாருங்கள் பிபின் எப்படி போகுது அந்த ஃபால்ஸு. பா பயங்கரமாக இருக்குங்க. தாராளமாக இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதாங்க அந்த நந்தியல் லேக்கு, இது பயங்கரமாக இருக்குங்க இந்த லேக்கு. வாவ், செமையாக இருக்குது. நான் பார்த்ததுலேயே ஒர்த்தான லேக்னு அது இதுதான் நினைக்கிறேன். ரூம் எடுத்துட்டோம்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே கூட வரலாம் திரும்பவும் இந்த லேக் பார்க்குறதுக்காக. வேண்டாம் வேண்டாம் ப்ரோ, அதிகமாக சொல்லுவான். யா அவங்களாம் அதிகமாக சொல்லுவாங்க, இங்கே 1000 ரூபாய் 1500ரூவான்னுவாங்க. ஐயோ ஐயோ பயங்கரமாக இருக்குங்க இது. வா, லேக்கே செம்மையாக இருக்கே. இந்த லேக் பார்க்குறதுக்காக தாராளமாக வரலாங்க. சூப்பரான இடம். அது நந்தியல், இங்கே வேணால் வாங்கங்க, நான் இங்கே சஜஷன் பண்ணுவேன். சூப்பரான இடம்னா அது. ஒரு வழியா நந்தியல் தான் இருக்கும். நந்தியல், ஆமாம், NAINDA, நந்தியலில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எடுத்த ரூம். நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஓவரால் வியூ காட்டுறேன். வெளியே வேறு மழை வந்துட்டுருக்கு, பயங்கரமாக இருக்குங்க. ரூம் நல்லா இருக்குது. இதுதான் பாத்ரூம். ஓகே பிபின், அவ்வளோதான். நந்தியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வெளியே மழை வருது. இங்கே பாருங்கள், வெளியெல்லாம் ஃபுல்லாக மழை வந்துட்டுருக்குங்க. இந்த மழையெல்லாம் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்ப வ்ளாக் பண்ணுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் தான் நமக்கு நியூ ஃப்ரெண்டு. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பை. முன்னையே நான் காமிச்சிருந்துருப்பேன், இல்லை காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எல்லோரும் ஒன்றா உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம். நிதிஷ் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃப்ளாட்டு தூங்கிட்டார். அவர் வந்து ரொம்ப க்ளோஸுங்க. எல்லாருமே ரூம்மேட் தான். ஓகேங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு ரூமில் போய்ட்டு வ்ளாக் பண்ணலாம். யா ஐ ஆல்சோ டூ வ்ளாக். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபாங்க. நான் இந்த ரூமோட அவுட்லெட்லாம் பார்த்திங்கன்னா காலையில் காட்டுறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கன் தட்டி பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.